வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ரைஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி போட்டுக்கலாம். சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்தை ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. சாதம் ஒரு 3/4 பதம் தான் வேகணும். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் ஒரு 80% வெந்தாலே கரெக்டாக இருக்கும். சாதத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு மெயினே சாதம் தான். சாதம் உடையாமல் ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போ வந்து சாதத்தை தண்ணி வடித்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி இப்படி ஆற வச்சுருங்க. அப்படியே ஆற வைக்கலனா சாதம் வந்து அப்படியே குழஞ்சி போன மாதிரி போயிடும். இது மாதிரி ஆற வச்சாதான் இப்படி சாதம் இப்படி பொல பொலன்னு இப்படி இருக்கும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் குழஞ்சி போகாமல் இருக்கணும். அடுத்து சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கன் வந்து 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கனாக 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊற வச்சிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ சிக்கன் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பொரித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. இதை பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துட்டு மீதி இருக்கிறதையும் இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன்லாம் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரத்தை, ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு அதே எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கியாச்சு. இப்போ இது கூட 100 கிராம் முட்டைகோஸ், ஒரு பெரிய கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். காயெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இது வந்து ரொம்ப வேக வைக்கக்கூடாது. பாதி வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இதை ஒதுக்கி வச்சுட்டு இதிலே முட்டையை பொரிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை பொரித்து எடுத்துக்கலாம். ஆறு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து வேகட்டும். முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தோடனே, கொஞ்சம் வெந்தோடனே இது மாதிரி இப்படி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கிண்டிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு
சேர்த்து இதையும் கிளறிக்கலாம் அப்படியே. இப்போ முட்டை காயெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸு, ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட ரைஸு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் இதை கூட சேர்த்தாச்சு. ரைஸ் உடஞ்சிராமல் பொறுமையாக அதை கிண்டி விடணும். இப்போ சாஸெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ அது கூட நான் வந்து சிக்கனை பொரித்து எடுத்து சின்ன சின்ன பீஸாக இப்படி பிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து கிளறிக்க வேண்டியது தான். சிக்கன் சேர்த்து நல்லா கலந்தாச்சு, கலந்து கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து கிளறி இறக்க வேண்டியது தான். சாதம் மட்டும் உடஞ்சிராமல் இப்படி மெதுவாக எடுத்து கிண்டணும். ஒரு பக்கத்துலேருந்து ஒரு ஓரத்துலேருந்து எடுத்து இப்படி கிண்டணும். அவ்வளோதான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்லேயே ரொம்ப சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.